ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா வெளிய எடுத்து ட்ரை பண்றப்ப நமக்கு வந்து ட்ரை பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்றப்ப வந்து நமக்கு வந்து காப்பர் நானோ பார்ட்டிகல் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இரிடியம் ஆக்சைடு நானோ பார்ட்டிகல் சிந்தசிஸ் பண்றதுக்கு இரிடியம் நைட்ரேட் சொல்யூஷனும் அம்மோனியம் சொல்யூஷனையும் ஃபர்ஸ்ட் இரிடியம் நைட்ரேட் சொல்யூஷன் வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு அம்மோனியம் சொல்யூஷனோட ஆட் பண்ணிட்டு ஸ்டிர் பண்றோம். இத வந்து ஆட்டோகிளேவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 160 டிகிரி செல்சியஸ்ல வந்து 12 hours வந்து ஆட்டோகிளேவ் பண்றோம். அதுக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிட்டு ரெசிடியூ ஃபார்ம் ஆகும். அந்த ரெசிடியூ ஃபில்டர் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அதை ட்ரை பண்றப்ப நமக்கு இரிடியம் ஆக்சைடு நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபர்தரா நானோ காம்போசிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இரிடியம் ஆக்சைடையும் காப்பர் ஆக்சைடையும் வந்து டோப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணா ரெண்டையும் எடுத்து ரெண்டையும் டிசால்வ் பண்ணிட்டு 30 minutes ஸ்டிரிங் processல இருக்கிறப்ப சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து டிராப் பை டிராப் ஆட் பண்றப்ப நமக்கு டிராப் பை டிராப் ஆட் பண்ணிட்டு அதை ஹைட்ரோதெர்மல் மெத்தட் படி பண்றோம்னா ஹீட் ஆட்டோகிளேவ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 70 டிகிரி செல்சியஸ்ல 5 hours வந்து ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நானோ காம்போசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார்ம் ஆனதை வந்து ஃபில்டர் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்றப்ப நானோ காம்போசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அடுத்து ஃபர்தரா அனாலிசிஸ் போறப்ப கேரக்டரைசேஷன் பார்த்தா எக்ஸாய்டு எடுக்கணும். எக்ஸாய்டு எடுக்கிறது வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம், ஃபேஸ் காம்போசிஷன் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி எடுக்கிறது அந்த சர்ஃபேஸோட மார்ஃபாலஜி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காகவும் பார்ட்டிகளோட ஷேப் எந்த மாதிரி இருக்கோ பார்க்கறதுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்து எனர்ஜி டிஸ்பென்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எடுக்கிறது வந்து எலமெண்ட் காம்போசிஷன் வந்து நானோ காம்போசிஷன் வந்து எலமெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் எக்ஸ்ரே போட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண நானோ காம்போசிட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் பண்ணுறப்ப அந்த ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டி லைட் அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்க யூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாய்டு சாம்பிள் அனாலிசிஸ் பண்ணுறப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து தனித்தனியா அனாலிசிஸ் கொடுப்போம். சில்வர், காப்பர் ஆக்சைடு, இரிடியம் ஆக்சைடு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா ப்ரிப்பேர் பண்ண நானோ காம்போசிட்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ண கொடுப்போம். நமக்கு வந்து அவங்க ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுப்பாங்க. அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுப்பாங்க. ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண காம்பவுண்ட் வந்து இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ சில்வருக்கு கொடுக்குறப்ப அந்த வேல்யூலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண நானோ காம்போசிட்ஸ்க்கு அதே வேல்யூ சில்வருக்குரிய வேல்யூலாம் இருக்கும். அதே மாதிரி காப்பர் ஆக்சைடு, இரிடியம் ஆக்சைடுலாம் இருக்கு. இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண நானோ காம்போசிட்ஸ் இருக்குன்னா கன்ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்து செம்மண் எடுக்கிறப்ப அதோட சர்ஃபேஸ் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் 2 இமேஜ் வந்து சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ் கூடியது. அடுத்தது 2 இமேஜ் வந்து காப்பர் ஆக்சைடு, இது இரிடியம் ஆக்சைடு. இது நம்ம ப்ரிப்பேர் பண்ண நானோ காம்போசிட்ஸோட ஸ்ட்ரக்சர். இது வந்து அதோட சர்ஃபேஸ் பார்த்து அது கலர் மேப்பிங் பண்றப்ப ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃபரெண்ட் கலர் தெரியும். அது வந்து இங்க அங்க ஸ்பாட்ல இருக்கும். ஆக்சிஜன் வந்து ரெட் கலர்ல இங்க ஸ்பாட் ஆயிருக்கும். அது மாதிரி சில்வர், இரிடியம், காப்பர் எல்லாம் கலர் மேப்பிங்ல வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்து ஈடாக்ஸ்ல எடுக்கிறப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண எலமெண்ட் இருக்கா இல்லை வேற எதுவும் எலமெண்ட் மிக்ஸ் ஆகிருக்கா என்னன்னு பார்க்கறது வந்து ஈடாக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண காம்பவுண்ட் எந்த அளவுக்கு இருக்கு என்னன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இது காப்பருக்கு இதுல வந்து காப்பரும் ஆக்சிஜன் இருக்கும். அடுத்து இரிடியம் ஆக்சைடுல வந்து இரிடியமும் ஆக்சிஜன் மிக்ஸ் ஆயிருக்கும். ஆக்சைடு சில்வர், இரிடியம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண நானோ காம்போசிட்ஸ்ல வந்து சில்வர், இரிடியம், காப்பர் அதுக்கப்புறம் ஆக்சைடு வந்து லைட்டா இருக்கிறது கன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்து எக்ஸ்ரே போட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண நானோ காம்போசிட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்றோம். ஒவ்வொரு
இரிடியம் ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு, அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ரிப்பேர் பண்ண நானோ காம்ப்ளெக்ஸஸ் வந்து டிஃபரண்ட் ரேஷியோல எடுத்து zone of incubation பார்க்கறப்ப நம்ம என்ன பாக்டீரியா வந்து அதிகமா ஆன்டி பாக்டீரியா எந்த காம்பவுண்ட் வந்து அதிகமா ஆன்டி பாக்டீரியா ஆக்டிவிட்டி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றோம். டிஃபரண்ட் ரேஷியோல இரிடியம் ஆக்சைடு வந்து 25, 50, 75 இது மாதிரி மூணு நானோ பாடி இந்த ரெண்டு நானோ பாடிகளும் அந்த நானோ காம்பவுண்ட்ஸ்ல டிஃபரண்ட் ரேஷியோல வந்து அந்த பாக்டீரியா க்ரோ ஆயிருக்கிறதுல வந்து இது பண்றப்ப அதோட zone of incubation வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண நானோ காம்பவுண்ட்ஸ்க்கு தான் அதிகமா இருக்கும். அடுத்து ROS ஸ்டடீஸ் பண்றப்ப ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி வந்து ROS ஸ்டடியில வந்து பை ஆக்சிடேஷன் ஹை ரியாக்டிவ் ஆக்சிடேட் அண்ட் கண்டெய்னிங் மாலிகூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது ஒன் சைடா வந்து பாக்டீரியா வச்சிருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த நானோ காம்பவுண்ட்ஸ் வச்சிருக்கப்ப பாக்டீரியா அது ரெண்டை செப்பரேட் பண்றதுக்கு அகர் பேட்ச் வச்சிருப்பாங்க. அகர் பேட்ச் வச்சதுக்கு அப்புறம் இந்த சைடு வந்து நானோ காம்பவுண்ட்ஸ் இல்லாத இடத்துல வந்து பாக்டீரியா growth இருக்கும், நானோ காம்பவுண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து டெத் பாக்டீரியா மட்டும் தான் இருக்கும். இந்த ROS ஸ்டடியில என்னன்னா நம்ம ROS ஸ்டடியில வந்து சூப்பர் ஹைட்ரஜன் ரேடிக்கலும் சூப்பர் ஆக்சைடு ரேடிக்கலும் ஃபார்ம் ஆகிறதால அது வந்து அந்த பாக்டீரியாவோட புரோட்டீன்ஸ், அந்த DNA, அதோட செல் மெம்பரேன் எல்லாத்தையும் டேமேஜ் பண்றதால வந்து அந்த பாக்டீரியா வந்து டெத் ஆகிடுது. போட்டோகேட்டி ஆக்டிவிட்டி பார்க்கறப்ப இது வந்து இந்த இதுல வந்து இண்டஸ்ட்ரியல் டைம் அமரந்த டைம் வந்து எடுத்துருக்காங்க. இதுல வந்து போட்டோகேட்டி ஆக்டிவிட்டி பார்க்கறப்ப 30 மினிட்ஸ்ல 98% வந்து டீகிரேடேஷன் ஆயிருக்கு. டைம் ஆக